திமுக கூட்டணி கட்சி வெளியே போனாலும் இனிமேல் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க. எனவே உதயநிதி அவர்கள் பேசின இந்த வார்த்தைங்கிறது ஒரு சரியானது கிடையாது. இது உங்க ஆட்சிக்கும் இந்த வார்த்தை வந்திருக்கு. ஏன் முதல் நாளே அவர் ஆரம்பிச்சாரு, பதவி இருக்கிறாரு ஸ்டாலின். அவர் வந்து ஆக்சுவலி ஜோசப் விஜய் வந்து பதவி இருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு கைத்தட்ட ஒரு புன்னகைய முகத்துல வந்து என்ன சொல்றது, ஒரு 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 புன்முறுவலே காணோம். ரொம்ப கோவத்தோடு ஏறெடுத்து கூட அவரை பார்க்கல. அந்த அளவுக்கு தான் அவர் இருந்தாரு. ஒரு வெளிப்படையா வந்து ஓகே, விஜயோடைய ஆட்சியை நாங்க எதிர்க்கும், தடையா இருக்க மாட்டோம், விஜய்க்கு எங்க கூட்டணி கட்சிகள் தான் ஆதரிக்கிறாங்க அப்படின்ற போல சொன்னாலும் மனசுக்குள்ள அந்த வருத்தம் இருக்கு அவருக்கு. ஆமா, கண்டிப்பா. அதே போல இன்னொரு விஷயம் என்ன பேசினாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுடைய முதன்மை மாநிலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து வச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது உண்மைதான், நம்ம மாற்று கருத்து இல்ல. கொரோனா காலம், பல்வேறு நெருக்கடிகள், அதையெல்லாம் தாண்டி வந்து அவங்க நிறுத்துறாங்க. சென்னையில மழை காலத்தெல்லாம் வந்து யாருமே அது நம்பி இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப விரைவாகவே அந்த நீரெல்லாம் வெளியேற்றி இருந்தாங்க. அது வந்து ஆமா, அந்த விஷயத்த